தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ரெங்கப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். ஏராளமான பெண்கள் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி மாணவர்களும் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பானது நிலவி வருகிறது. ஊர்வலமாக வந்த பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போதிலும் தடையை மீறி சென்று டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை மூடுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தாவைக்கு அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். தாவைக்கு அரசு கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடியதாக தெரிவித்தார்கள். ஆனால் பல இடங்களில் டாஸ்மாக் கடையானது திறந்த நிலையிலேயே இருக்கிறது. இதற்கு பல இடங்களில் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த போராட்டத்தை பெண்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ரெங்கப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். இந்த கடையை அடைக்க சொல்லி நாங்க 3 முறை போராட்டம் பண்ணிட்டோம். ஒரு முறை வாய் வழியா போராட்டம் கொடுத்துட்டு போனாங்க. 24/6 எழுத்துப்பூர்வமாவும் போராட்டம் பண்ணி நாங்க பண்ணினதுக்கு பசுமறியல் போராட்டம் பண்ணினதுக்கு எழுத்துப்பூர்வமா 4 அதிகாரிகள் எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 20 நாள்ல நாங்க இந்த கடையை மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போயிருவோம் சொல்லி இன்னையோட 60 நாள் ஆகி போச்சு.